வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. ஓப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக 15-16K பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, OPPO A55. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். இந்த ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கும், இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஃபோனை பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னா டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி குயிக் ரிவ்யூ, அதாவது அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். அதாவது நான் ஒரு விஷயம் கேரண்டி பண்ணுறேன், ஃபோன் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வாங்கும்போது இருக்கும். ஏமாற்றம் கண்டிப்பாக வராது. ஏன்னா எந்த வித ஆர்டிஃபிஷியல் லைட்டும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓப்போவை பொறுத்த மட்டும் ஒரு வெள்ளை கலர் பாக்ஸ் தந்துருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே மாடல் நம்பர் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய கவரை பிரிக்கும் போது வெள்ளை கலர் பாக்ஸ் இருக்குது. வெள்ளை கலர் பாக்ஸை பிரிக்கும் போது மேலே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் தந்திருக்காங்க. அந்த குட்டி பாக்ஸை பிரிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், சிம் எஜெக்டர் இருக்குது, ஃபோனுக்கான கேஸ் இருக்குது, பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. இந்த பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் தவிர இங்கே பாருங்கள் ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுக்கலாம். இதை தவிர 18 வாட்டில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்துருக்காங்க, அப்புறம் டேட்டா கேபிள். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி ஃபோனை பாருங்கள். ஃபோனை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், அதாவது வித்தியாசமான கலரில் ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்கிட்ட வந்து இருக்கிறது ரெயின்போ ப்ளூ, அதாவது ப்ளூவில் வந்து ஏதோ பண்ணியிருக்காங்க. ரெயின்போ வந்து நம்ம மழை நேரங்களில் தெரிகிற மாதிரி 7 விதமான கலர் வந்து அங்கங்கே தெரியுது. நீங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை உணர முடியும். அதாவது நேச்சுரல் லைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, ஆனால் ஒரு ட்ரை எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா இருந்தது மாதிரி தோணுது, ஆனால் பிளாக் நான் பார்த்தது கிடையாது. இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இனி இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போம். அதாவது குயிக் ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. இனி இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு கேமராவில் இருந்து ஆரம்பிப்போம். பேக் சைடை பாருங்கள். 3 கேமரா தந்திருக்காங்க. ப்ரைமரி கேமரா, அதாவது இருக்கிறதுல மெயின் கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சலில் தந்திருக்காங்க. பொக்கேக்கு 2, மேக்ரோக்கு 2, அப்படி 3 கேமரா இருக்குது. அது பக்கத்தில் ஃப்ளாஷ் தந்திருக்காங்க. அதே மாதிரி கேமராவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், 2 வளையம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னும் யூனிக்காக இருக்கிறதுக்காக அந்த வளையம் கொடுத்துருப்பாங்க போல் இருக்குது. இல்லை சும்மா கொடுத்தாங்களா, இல்லை ஃபோன் யூனிக்காக தெரியறதுக்கு கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் வளையத்தை பார்க்கும்போது ஒரு திங்ஸாக தான் இருக்குது. அப்புறம் அப்படியே ஃப்ரெண்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 16 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதோட சாம்பிள் நான் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் தான் ரிசல்ட்டை ஷேர் பண்ண முடியும். இப்போ ஜஸ்ட்டு குயிக் ப்ரிவ்யூனால் இருக்கிறத சொல்கிறேன். இதுக்கப்புறம் இதில் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G35 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் ரேம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் தந்திருக்காங்க. 4 GB நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் 64 GB கிடைக்கும். இதில் எனக்கு 4 GB பத்தாது, 6 GB தான் வேணும்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டோரேஜ் உங்களுக்கு 128 GB கிடைக்கும். அதே மாதிரி 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. பேட்டரி கொடுக்குறது ஒரு விஷயம் கிடையாது. பேட்டரியை வந்து பேக்கப்பை மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன விஷயங்கள் கையாண்டிருக்காங்கிறத பார்க்கும்போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் இதில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முழுமையாக செக் பண்ணலை. அந்த அப்ளிகேஷன்லாம் பார்க்கும்போது ஓரளவுக்கு சிறப்பாக பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கலர் OS 11.1, அதாவது கஸ்டமைஸ்டு வெர்ஷன். இதுக்கப்புறமா டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 60 Hz தான். டிஸ்பிளே வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது, பெருசாக விசேஷம் எதுவும் இல்லை. அப்புறம் ஓஎஸும் அப்படி தான் இருக்குது, எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி. ஓப்போவோட அந்த 11.1 அப்படியே தான் இருக்குது, பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. பேட்டரியில் மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள், பேக்கப் டைம் அதிகரிக்கிறதுக்கு சில விஷயங்கள் ரூல் செட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ப்ரோக்ராம் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமாக போய் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இன்னும் டைம் அதிகமாக தேவைப்படும். பட் இந்த பட்ஜெட் ஃபோனுக்கு வந்து அவ்வளோ டைம் ஒதுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த மட்டும் இதை வந்து ஒரு 11000 ரூபாய்க்கு கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். 15-16ங்கிறது
எனக்கு வந்து அந்த ரெயின்போ கலர் பிடிக்காததுனாலையா இல்லை எதுனாலன்னு எனக்கு தெரியலை. எனக்கு இந்த ஃபோன் மேலே அந்தளவுக்கு நாட்டம் இல்லை. ஆனால் சிலருக்கு வந்து இது பிடிக்கும். 7 விதமான கலரில் உங்களுக்கு ஜொலிக்குது. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. ஸ்பீக்கரும் கீழே தான் இருக்குது. அப்புறம் ஆடியோ ஜாக்கும் கீழே தான் தந்திருக்காங்க. சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து உங்களுக்கு 8 mm பக்கத்தில் வரும். 8 mmக்கு மேலே தான் இருக்கும். ரொம்ப ஸ்லிம்மான ஃபோன் சொல்ல முடியாது. நார்மலான ஒரு ஃபோன் 8.2 இல்லைன்னா 3 mm கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நண்பா, இந்த குயிக் ப்ரிவியூவில் இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா இதோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னும் நிறைய ஓப்போவோட ஃபோன் நமக்கு டெஸ்டிங்க்கு இருக்குது. அது பண்ணணுமா இல்லை இதுக்கு வந்து அதிக நாட்டம் கொடுத்து அதிக டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும்னாலும் சரி தான், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இன்னும் 2 ஃபோன் இருக்குது ஓப்போவில் நமக்கு ஃபுல் ரிவ்யூ வந்து பண்ணுறதுக்காக. டைமும் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப ஆழமாக ஒரு வீடியோ எடுக்கிறது கிடையாது. டெஸ்டிங்கிறது வந்து வேறு, வீடியோ எடுக்கிறது வேறு. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஷாட்டு வேறு, ரிவ்யூ பண்ணுறது வேறு. நான் அட்வர்டைஸ்மெண்ட் ஷாட் எடுக்கிறதுக்கு வரல. ஒரு ஃபோன் வந்து மார்க்கெட்டில் வருதுன்னா அந்த ஃபோன் வந்து இந்த மாதிரி இருக்குது, வாங்கினா நல்லா இருக்குமா இல்லையாங்கிறத சொல்கிறது தான் நான் வந்திருக்கிறேன். நான் வந்து கமர்ஷியலாக ஷாட் எடுக்கணும், என்னுடைய ஃபேஸ் வந்து பிரபலம் ஆகணும், அந்த மாதிரி விஷயத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலை. அதாவது என்னுடைய வியூவர்ஸை நினச்சி தான் நான் எடுக்கிறேன். ஒரு ஃபோன் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நேச்சுரலாக அது பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருந்துச்சோ நீங்கள் வாங்கும்போது அது அந்த மாதிரி இருக்கணும். வாங்கும்போதே நான் வீடியோவில் பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு, நான் வாங்கும்போது இது வந்து இப்படி இருக்குங்கிற ஏமாற்றம் உங்களுக்கு வாங்கும்போதே வரக்கூடாது. அதனால தான் இந்த நாள் வரைக்கும் எந்த வித ஆர்டிஃபிஷியல் லைட்டும் பயன்படுத்தாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் இருக்கிறது அப்படியே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அவ்வளோதான். என்னால் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ, அதாவது நேர்மையாக என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறேன். சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.